வணக்கம் நண்பர்களே. விஜய்க்கு பாராட்டு விழா. திரையுலகம் சார்பில் விஜய்க்கு விரைவில் பாராட்டு விழா. இந்த விழாவில் ஒட்டுமொத்த திரையுலகமும் கலந்துக்கும். அதுவும் தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல, தென்னிந்திய திரையுலகம் முழுக்க இதில் பங்கேற்று விஜய்க்கு ஒரு பாராட்டை தெரிவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாட்களாக செய்திகள் பரபரப்பாக போகுது. அதை ஒட்டிய வாதங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டு இருக்கு சமூக தளங்கள்ல. எதனால அது அப்படின்னா, இப்போ விஜய்க்கு எதுக்கு பாராட்டு விழா, என்ன சாதிச்சார் அப்படின்ட்டு பாராட்டு விழான்னா ஒன்றும் இல்லை. சினிமாவிலேருந்து போயிட்டு ஒரு கட்சியை ஆரம்பிச்சு 2 ஆண்டுகளுக்குள்ள அவர் ஆட்சியை பிடிச்சிட்டாரு. 26 மாதங்களுக்குள்ள ஆட்சியை பிடித்த ஒரே தலைவர் யாருன்னா அது விஜய் தான். அதனால அந்த ஒரு மாபெரும் சாதனையை நம்ம திரையுலகிலிருந்து போனவர், அதாவது திரையுலகம் தாய் வீடு, இந்த தாய் வீட்டிலிருந்து நம்ம ஒரு சீராக அவரை அழைத்து ஒரு மிகப்பெரிய பாராட்டு விழாவை நேரு உள் விளையாட்டு அரங்கிலோ அல்லது சேப்பாக்கம் அந்த ஸ்டேடியம் மாதிரியான திறந்தவெளி பெரிய அரங்கிலோ நடத்தணும் அப்படிங்கிறது தமிழ் சினிமா சங்கங்களினுடைய ஆலோசனையாக இருக்குது. தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சங்கம், பெப்சி உள்ளிட்ட அத்தனை சங்கங்களும் இதை பற்றிய ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காங்க. எப்போ பாராட்டு விழாங்கிறத விரைவில் அறிவிக்கிருக்காங்க. அதுக்கு முன்னாடி விஜயை பார்த்து நாங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரொப்போசல் நாங்கள் வச்சுருக்கோம், பாராட்டு விழா வச்சுருக்கோம், நீங்கள் அதில் பங்கேற்று அந்த பாராட்டுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அவரை அழைக்க போகிறதா ஒரு செய்தி. இப்போ இந்த செய்தியை இதோட விட்டுருணும். ஒரு செய்தி, அவரை கூப்பிடுறாங்க, அவர் வராரு வரல மறுக்கிறாரு, அதெல்லாம் அப்புறம். இந்த செய்திக்கு பிறகு அவங்க யாரை உடனடியாக கொக்கி போட்டு இழுக்கிறாங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களை. ஏன்னா விஜயனுடைய ஆட்சி அமைந்ததிலிருந்து, விஜய் தேர்தலில் வெற்றி பெற்றதிலிருந்தே தொடர்ச்சியாக ரஜினியை வம்புக்கு எடுக்கிறாங்க. விஜய் ஜெயிச்சது ரஜினிக்கு பிடிக்கல, அதனாலதான் ரஜினி நேர போய் பார்க்கல. ஏன் ரஜினி நேர போய் பார்க்கணும்? விஜய் ரஜினியை பார்த்துருக்க கூடாதா? எல்லா தலைவர்களும் போய் பார்த்தாரு, இவரை ஒரு தலைவர் தானே, இவரை பார்த்துருக்கணும்ல. இப்படி கேள்வி கேட்கலாம்ல. அதை விட்டுட்டாங்க. ஏன் ரஜினி போய் பார்க்கல? ரஜினியை வாழ்த்து தெரிவிக்கல. ஜெயிச்ச உடனே வாழ்த்து தெரிவிச்சுட்டு அவங்க ஒதுங்கிட்டாரு. ஏன்னா இதுக்கப்புறம் அதில் பேச ஒன்றும் இல்லை. தோத்து போன ஸ்டாலினை பார்க்குறாரு, ஜெயிச்ச விஜய் ஏன் பார்க்கலன்னா விஜயை போய் எப்படி பார்க்க முடியும்? இவரை விட அவன் 22 வயசு சின்ன பையன், அவரை இவர் தேடி போய் பார்த்து வாழ்த்து சொல்லிட்டு வரணுமா? அது முறையாகுமா? யோசிச்சு பாருங்க. யாராவது அதை செய்ய முடியுமா? அதனால அவர் போய் பார்க்கல. அதோட அந்த டாபிக் முடிஞ்சு போச்சு. ஆனால் இவர்கள் தொடர்ந்து சில்மிஷமாக கருத்துக்களை சொன்னதால் அவர் ஒரு பிரஸ் மீட் வச்சு, எப்பா எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, தேடி வந்த நாற்காலி, முதல்வர் நாற்காலி தேடி வந்த போதே இந்த இடது கையில தட்டி விட்டு எனக்கு வேணான்னு சொன்னவன் நான், எனக்கு என்ன இருக்கு போறாமதுல, விஜய் வந்ததில் எனக்கு மகிழ்ச்சி தான், நல்லாட்சி தரட்டும், என்னுடைய வாழ்த்துக்கள் 2வது வாட்டியும் சொல்லிட்டாரு. ஆனாலும் விடுறதா இல்லை. அவங்களுக்கு என்னன்னா அவர் தேடி போகணும். யாரு? சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டம் விட்டு தர மாட்டேன்றாரு அவரு. நான் விஜய் முதலமைச்சர் ஆயிட்டாரு, இப்ப இவரா தேடி போய் அவரை வாழ்த்துனாதான் எங்களுடைய ஈகோ சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னு சில வெறி பிடித்த விஜய் ரசிகர்களும், விஜய்க்காகவே 24 மணி நேரம் ஜால்ரா போடுற மீடியா கூலிகளும் இதை தொடர்ச்சியாக பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பாராட்டு உடனே அவங்களுக்கு இன்னும் குஷியாகி போச்சு. ஆஹா, என்னடா வெறுமையே மென்னுக்கிட்டு இருந்தோம், அவள் தானா தேடி வருது, கொடுங்கன்னு வாயில போட்டு இன்னும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மெல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, இந்த விழாவில் ரஜினிகாந்த் அவர்கள் பங்கேற்பாரா மாட்டாரான்றது அப்போ எடுக்கிற முடிவு. ஆனா அவங்க இப்போதே அதை ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் பங்கெடுக்கணும், எடுத்தவர் விஜய் அவர் பாராட்டணும், அப்பதான் சரியாகும். இல்லைன்னா நாங்க அவருக்கு எதிராகத்தான் இருப்போம், அவர் படங்களுக்கு எதிராகத்தான் நாங்க செய்தி பரப்புவோம் அப்படிங்கிற மனநிலையோட அந்த கும்பல், முரட்டு தற்கொலை கும்பல் பேச ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அது ரஜினி ஆதரவு குரலாக வச்சுக்கலாம். இன்னொன்னு, அவர் போய் பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இப்படி ஒரு விழா நடந்தா அவர் போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இப்ப விழா நடக்குதா இல்லையான்றதே தெரியாது, இப்பவே இதை பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு அது ஒரு நியாயமான குரல் கொடுக்கிற ஒரு கூட்டம் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல சிலர்லாம் நீங்க இந்த பாராட்டு விழா உறுதி அப்படின்றது உண்மையாயிடுச்சுன்னா, அதற்கு விஜய் வருவதும் உறுதி அப்படின்னு ஆயிடுச்சுன்னா, தயவு செய்து அந்த விழாவுக்கு நீங்க போகாதீங்க. ஏன்னா அந்த விழாவுக்கு நீங்க போனாலும் உங்களுக்கு அவமானம் தான் மிஞ்சம். போகலைன்னாலும் பேசுவாங்க, பேசிட்டு போறாங்க, அது வேற விஷயம்.
ஆனா அந்த பேச்சுல வந்து உங்களை பற்றிய ஒரு பயம் இருக்கும். பாடுறா, இவ்வளோ தூரத்துக்கு வந்து முதலமைச்சருக்கு பாராட்டு விழா ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவை கலந்துக்குது. ஆனா ரஜினி மட்டும் போல பத்தியா, அவ்வளவு தில்லு பத்தியா அப்படின்னு வந்து அதை பெருமையா தான் பேசுவாங்க. ஆனா போனீங்கன்னா உங்களை அசிங்கப்படுத்துவாங்க. உங்களுக்கு அவமானம் தான் மிச்சம். அந்த மேடையில் வந்து நீங்க உங்களுடைய இயல்பை மீறி விஜயை பத்தி நீங்க உயர்வா பேச வேண்டிய ஒரு கட்டாயம் உங்களுக்கு வரும். அதனால நீங்க போகாதீங்க அப்படிங்கிறது அவர்களுடைய ஒரு அறிவுறுத்தலா இருக்கு. அது அறிவுறுத்தல் அல்லது அவங்க மனசுல இருக்கிறத சொல்றாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ரஜினி என்ன பண்ணுவார்? ஒருவேளை இது நடந்தா, இது எல்லாமே வந்து யோகம் தான் ஆக்சுவலா. நான் இதை பேசக்கூடாது அப்படின்னு தான் இருந்தேன். ஆனா தொடர்ச்சியாக வந்து இதை பத்தி ஒரு விவாதம் ஓடுதுன்றதுனால நம்ம நம்முடைய நம்ம என்ன நினைக்கிறோங்கிறத பதிவு பண்ணாங்கிறது தான் இதை சொல்றேன். ஒருவேளை இந்த மாதிரி ஒரு விழா நடந்து விஜய் வர்றாரு அப்படின்னா நிச்சயமாக ரஜினி அந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறது தான் வந்து நம்முடைய நிலைப்பாடு கூட. ஏன்னா அவர் போய் அங்க என்ன பேசினாலும் அது மிகப்பெரிய ஒரு ட்ரோலா மாறும். ரஜினியை பற்றி ஏற்கனவே வந்து தவறாக பேசுபவர்கள் அதை வைத்து இன்னும் மோசமான சித்தரிப்புகளை அவரை பத்தி வந்து அவங்க பண்ணுவாங்க. அதே போல அவருடைய அந்த நேர்மையை வந்து அவங்க நிச்சயமா கேள்விக்குறியாக்குவாங்க. அவருக்கு எந்த அவசியமும் இல்லை. ஏன் நம்ம போகக்கூடாதுன்னு சொல்றோம்னா, ரஜினிகாந்த் அவர்கள் விஜயை போய் பார்த்து பாராட்டுறதுல என்ன ஆயிட போகுது? அவருக்கு அதுக்கான அவசியம் எதுவும் கிடையாது, தேவை எதுவும் கிடையாது. அவர் படத்தை ஓட்டுறதுக்கு இதை செய்ய வேண்டிய கட்டாயம் ஒன்றும் இல்லை. அது எப்படி இருந்தாலும் அந்த படம் என்னவா இருக்கோ அதுக்கேற்ற ரிசல்ட் வரப்போகுது. எல்லாருமே வந்து இவர் அரசியலை விட்டு விலகிட்டாரு, அதனால அண்ணாத்த படம் ஓடாதுன்னாங்க. அதனால ஓடாமையே போயிடுச்சு. அண்ணன் அந்த ஆண்டில் அதுதான் அதிக வசூலை எடுத்த படம். அந்த ஆண்டில் வெளியான தமிழ் படங்கள்லயே அதிக வசூல் எந்த படத்துக்கு? அண்ணாத்தைக்கு தான். ஓடிடியில மிகப்பெரிய வசூல் வந்து அண்ணாத்தைக்கு தான். அதனால இது எந்த வகையில் அவருடைய சினிமாவை பாதிக்க போறதில்லை. அது ஒண்ணு. இன்னொன்னு, அவருடைய ஸ்டேச்சர்ன்றது நம்ம அப்படி வச்சிருக்கோம். நீங்க போய் இறங்கி போய் வந்து இவரை வாழ்த்த வேண்டிய கட்டாயம் ஒன்றும் கிடையாது. சினிமா பாஷையில சொன்னா ரஜினிக்கு முன்னாடி விஜய் ஒரு பச்சா தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர் முதலமைச்சர் ஆகிட்டாருன்றதுக்காக வந்து அவர் ரஜினியை தாண்டிய உயரத்துக்கு போயிட்டாரு அப்படியெல்லாம் வந்து யாரும் சொல்ல முடியாது. ஆனால் இவர் வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாமல் அமைதியாக இருந்திருந்தோம். அது புறக்கணிப்பு, அது இது என்ன யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை இப்போ இதெல்லாம் தாண்டி ரஜினி கலந்துப்பாரா மாட்டாரா அப்படின்னா அதை யாரும் சொல்ல முடியாது. அவர் மனசுக்குள்ள என்ன இருக்குன்றதை போய் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதே போல அவர் என்ன நிலைப்பாடு எடுப்பாரு அப்படிங்கிறத நம்ம வந்து டிசைட் பண்ண முடியாது, நம்ம சொல்ல முடியாது. அவர் போனாலும் போகலாம். எதுக்கு என்ன ரஜினிய மென்டாலிட்டி என்னன்னா, ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா அது ஏன் நீடிக்க விடணும், அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு நினைக்கிறவர் தான் அவர். அப்படித்தான் அந்த பிரஸ் மீட்டை வச்சார், அதுக்கு தான். ஆனா அங்க அது ஃபுல் ஸ்டாப்பா மாறல. மாற 3 டாட் மாதிரி வந்து அது தொடர்ச்சியா இழுத்துக்கிட்டே போகுது. இப்போ வரைக்கும் வந்து அது அப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்போ அவரு இந்த நிகழ்ச்சியில சரி எதுக்கு தேவையில்லாத இவங்களுடைய சர்ச்சையே வேண்டாம், நம்ம போய் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு ஒரு 4 வாரத்தை மட்டும் அவரை பாராட்டிட்டு அல்லது வாழ்த்து சொல்லிட்டு வந்துருவோமே அப்படின்னு போனாக்க அது வந்து அவரை ஆதரிக்கிற அல்லது அவரது இப்போ பாருங்க, அவர் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கல, விஜய்க்கு தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் ஒன்றும் கிடையாது. அது ஒன்றும் ஒரு கம்பல்ஷனும் இல்லை. அவர் பாட்டுக்காரு அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்யக்கூடிய சுதந்திரம் அவருக்கு இருக்கு. யாருக்கும் கட்டுப்பட்டு எதுவும் செய்ய வேண்டியதில்லை. அதனால அவர் அப்படியே விட்டாரு. பெரும்பாலான ரசிகர்கள் அதை கொண்டாடுறாங்க. ஆகா தலைவா இதே கெத்தோடு இருங்க, இந்த கோபமும் இந்த ஒரு இதுதான் நாங்க எதிர்பார்த்தது, நீங்க இப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய அவமானமா போயிடும். இவர் வந்து அந்த நிகழ்ச்சியில போய் கலந்துக்கிட்டாருன்னா இந்த மாதிரி ஃபயர் விட்டாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து அவமானம் போயிடும். ஒரு பத்திரிகையாரன் வந்து ஒரு மீடியாக்காரன் கேள்வி கேட்கிறான், ஏன் சார் நீங்க பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுன்னு. நான் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிட்டேன், அல்லது அது நீங்க இதை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, இதெல்லாம் அவர் ஒண்ணுமே சொல்ல, அதில் பேசிச்சு போடா அப்படின்ட்டார். இவ்வளவுதான். ஸோ இதே கெத்தை வந்து ரஜினி மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு பெரும்பாலான கூட்டம் எதிர்பார்க்குது. அதை மீறி வந்து அவர் போய் கலந்துக்கிட்டாருன்னா அது வந்து இவங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமா இருக்கும். கலந்துக்கலன்னா அந்த தற்கொலை கும்பல் வந்து ஏதோ ஒன்று பேசிட்டு போவோம், அது எந்த வகையும் இவர் பாதிக்க போறதில்ல. அதனால வந்து ரஜினியுடைய பெருமையை வந்து குறைய போறதில்ல, சொல்ல போனா பெருமை அதிகமாகும் அப்படிங்கிறது தான் வந்து நிஜம், யதார்த்தம். ஸோ ரஜினி சார் என்ன முடிவு எடுப்பாரு, ஏன்னா அவர் என்ன முடிவு எடுப்பாருன்னு யாரும் வந்து கணிக்க முடியாது. அவர் என்ன வேணா முடிவு பண்ணுவார். ஆனால் பெரும்பான்மை மனநிலை என்ன அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த பதிவு.